நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெட் ஹேட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ ஒரு வேலையிலேயும் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு 2, 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பண்ணது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரிஜினல் ஃபைல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கலாம். நாங்கள் கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த வழியாக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட சூஸ் பண்ணிக்கிறவங்க நீங்க அந்த வழியை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நியூ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த RHEL அப்படின்னு போட்டு அந்த வெர்ஷன் நேம் போட்டுருவோம். 8.1 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி 8.2, 8.3 வந்துச்சு. ஸோ போட்ட மாதிரி அதுக்கப்புறம் எவ்வளோ ரேம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 16 GB 8 GB நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரியேட் வர்ச்சுவல் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் டைனிங் அலோகேட்டட் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண மாதிரி ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு 30 GB கிட்ட கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஆகிடும். முடிஞ்சதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதுன்னா சிஸ்டமில் போய் ஃப்ளாப்பி எடுத்துருங்க. இது ஆப்டிக்கலில் மேலே தள்ளுங்க, ஹார்ட் டிஸ்க்கு மேலே தள்ளுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு. ப்ராசஸருக்கு போயிட்டு 4 கோர்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 8 கோர் 16 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 6 கோர் வச்சுக்கிறேன். ஆக்சலேஷன் உங்களுக்கு எதனா எரர் வந்துச்சுன்னா நீங்கள் பயோஸில் போய் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ தனியாக வீடியோ வேணாலும் கேளுங்க, நாங்கள் போடுறோம். ஸோ அது வந்து நீங்கள் ஆக்சலேஷன் பயோஸில் போயிட்டு CPU செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றணும். அப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸில் மாற்றவே தேவையில்லை. ரெட் ஹேட்டுக்கு ரொம்ப கம்மியான டிஸ்பிளே தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலர் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் போயிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு சூஸ் கொடுத்துருங்க. சூஸ் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்கள் மவுஸ் வந்து USB ஆனால் USBன்னு மாற்றிக்கோங்க. இல்லை PC62னா PC62 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தாவே போதும், அது தாராளமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெட் ஹேட் பேசிக்கலி நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அது ஒரு நல்ல யூஸ் பண்ண தெரிஞ்சிங்கனாவே போதும். அது ஒரு ஸ்கில்லாக கூட இருக்கலாம். இதே காமிச்சிடும் பார்த்துங்க, வார்னிங் AMD ப்ராசஸர் வந்து ஹார்ட்வேர் ஆக்சுவலேஷன் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்டெல்காக இருக்குது போல் இந்த ஆரக்கிள். ஸோ பாக்ஸ் அது வந்து கரெக்டாக இந்த வெர்ச்சுவலைசேஷன் ஆனில் இருந்து சொல்லிச்சு. நான் பயோஸில் போய் மாற்றினேன். ஸோ பயோஸில் போய் மாற்றும் போது ஆஃபில் இருந்தது. நான் ஆனில் வச்சதுக்கப்புறம் தான் வருது. எனக்கு தெரியல வெர்ச்சுவல் பாக்ஸில் தான் பக் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெட் ஹேட்டில் உங்களுக்கு லாங்குவேஜஸ் கேட்கும். இங்கிலீஷ் எது வேணுமோ கொடுங்க. உங்களுக்கு எந்த அடாப்டபிளான லாங்குவேஜ் இருக்கோ அது கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் வந்துடும். அதில் போயிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு நம்ம 32 GB கொடுத்தோம்ல, அது கொடுத்துட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் செலக்ஷன் வந்து சர்வர் வித் GUI கொடுங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அண்ட் டேட் வந்து இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கொல்கட்டா, உங்களுக்கு எங்கே கரெக்டாக அது கொல்கட்டா தான் மேக்ஸிமம் வரும். ஸோ மேக்ஸிமம் அதே உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைனா நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களை பொறுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு எதுனா கீபோர்ட் செட்டிங்ஸ் மாற்றணும், இல்லை நான் வந்து வேறு ஸ்டோரேஜ் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிட்டு அப்புறம் பிகின் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரூட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ரூட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக பார்த்து கொடுங்க. லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் பாஸ்வேர்ட் சொதப்பிட்டீங்கன்னா ரீச் பண்ணி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்து பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும். யூசர் கிரியேஷன் இப்போ பண்ண முடியாதுனால ஏன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெட் ஹேட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸ் ஸ்டைல் வந்து நீங்கள் எதனா ஒரு கோட் டெவலப் பண்ணுறீங்க அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கீங்கன்னா நீங்கள் லினக்ஸ் ஸ்டைலில் எதனா ஒரு கோட் டெவலப் பண்ணி நீங்கள் உங்களோட பேஜில் கூட போடலாம். அது ஒரு சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கோடை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு எதுலேயும் இந்த குவாரண்டைனில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கோடரோ ஒரு யாரோ இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் பண்ணால் மட்டும் என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ளே போய் நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அந்த பேக்கேஜஸ் வந்து நாங்கள் தனியாக ஒரு வீடியோ பண்ணேன். டோட்டலாக ஒருத்தவங்க வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தான் கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் தான் அதை பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜஸ் தனியாக பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தனியாகவே பண்ணுறோம். உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் எதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேளுங்க. நான் உங்களுக்கு பண்ணுறோம் நாங்கள் எடுத்து பேக்கேஜஸ்லாம். ஸோ பேக்கேஜஸோடு சேர்த்து தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ நீங்கள் எப்படி அந்த ஸ்டோரேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்டோரேஜில் போயிட்டு அந்த இது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் ஆட் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் வரும். நான் கொடுத்த லிங்கில் போனீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக போனீங்கன்னா ISO மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் மட்டும் ஒரு மெயினான ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நான் திரும்பி இன்ஸ்டாலேஷனுக்கே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணும். அந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தப்பாக டோட்டல் இன்ஸ்டாலேஷனு. ஏன்னா திரும்பி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், திரும்பி இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன சொல்கிறது, எப்பவுமே நம்ம வந்து சேவ் த மிஷின் அப்படின்னு கொடுத்து தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா இதில் பண்ணக்கூடாது. அப்படி இது ரீபூட்டுக்கே கொஞ்சம் நானாகவே உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பூட் லோடர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரீபூட் கேட்கும். ஸோ அந்த ரீபூட்காக வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம்
ரீபோர்ட் கொடுங்க. ரீபோர்ட் கொடுத்தா 3 மந்த்ஸ் செட்டப் போயிடும். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த செட்டப் போயிடும் திரும்பியும். அந்த ஸ்டார்டிங்கில் வந்த செட்டப்பு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். கொடுத்து ரீபோர்ட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே போய் நீங்கள் கட் சிம்பிள் கொடுத்துருங்க. மேலே போய் நம்ம கொடுத்துட்டு பவர் ஆஃப் த மிஷின் கொடுத்துருங்க. பவர் ஆஃப் த மிஷின் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்பி செட்டிங்ஸ்குள்ளே போகணும். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டமில் போயிட்டு ஆப்டிக்கலை எடுத்துடணும். ஏன்னா ஆப்டிக்கலில் தான் நம்ம சட்ட ஃபைல் வச்சுருக்கோம். அதை எடுத்துட்டு ஹார்ட் டிஸ்கை மேலே தள்ளிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுங்க. ஸோ உங்களுக்கு வேறு என்ன வேணும்னா இங்கே வந்து நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்னா இந்த ஃபைல் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. இதில் வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி 8.1 போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பேக்கேஜஸ் வேணுமோ நெட்டில் தாராளமாக இருக்குங்க. நீங்கள் RHEL ரெட் ஹேட்டோட 8.2 பேக்கேஜஸ் 8.1 பேக்கேஜஸ் போட்டிங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ அவங்களோட சைட்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் வேணும்னா அவங்க சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரேட்டெல்லாம் இல்லைங்க, எல்லாமே ஒரிஜினல் வெர்ஷன் தான் இருக்குது பொறுத்த வரைக்கும். ஸோ அது பண்ணதுக்கப்புறமே அந்த ஆப்டிக்கல் எடுத்ததுக்கப்புறமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த 2 வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்மளுக்கு வேணாம். ஸோ அதே மாதிரி தான் வரும், திரும்பி அதே மாதிரி வரும். எரர் ஃபெயில்லாம் வரும். அது நார்மலான ஒரு கர்னல் இதுதான், ரன் தான். ஸோ நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க. லைசன்ஸ் கேட்கும் அது ஒன்றும் இல்லை, அக்செப்ட் பண்ணணும். ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் போதும். அதெல்லாம் முடிஞ்சிச்சு லைசன்ஸு. ஸோ உங்கள் ஃபுல் நேம் போடுங்க, என் நேம் போடுறேங்க நான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போடணும். போடலன்னா தப்பாயிடும். ஸோ பாஸ்வேர்ட்னாலும் உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் அட்வான்ஸில் போய் நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். டேரெக்டாக திரும்பி அந்த கர்னல் போகும். கர்னலில் போய் செக் பண்ணும் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்துடும். உங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, காலி லினக்ஸ், மேக் ஓஎஸ் நம்ம போட்ட எல்லா வீட்டுக்கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மேக் ஓஎஸோட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. அந்த இன்ஸ்டால் டாட் என்எஸ்ஹெச் போட்டதுக்கப்புறம் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது நார்மலாக வர எரர் தான். நீங்கள் 1 நாள் வெயிட் பண்ணணும். சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போய்டும், இல்லை டிலே எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி இப்போ வந்து ஷோ அப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃபைல்ஸ் இருக்குது பொறுத்த வரைக்கும். டெர்மினல் இருக்குது. நீங்கள் டெர்மினலில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஷோ அப்ளிகேஷன் போயிட்டு நீங்கள் யூட்டிலைசர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்ன சொல்கிறது, சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகுது. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், 8 GB கொடுத்துருந்தோம். ஸோ உங்களை பொறுத்த வேரியேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேரியேஷன் பண்ண முடியாதுலாம் கிடையாது. நீங்கள் வேரியேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெர்ச்சுவல் பாக்ஸில் எதாவது வேரியேஷன் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரு ஆஃப்டர் கிரியேட்டிங்னு இப்படி சிஸ்டம் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கேளுங்க, அதுக்கும் வீடியோ போகிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீட் நாங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு டவுட் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு டக்குன்னு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். மேக்ஸிமம் 1 or 2 days கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்து அடுத்த கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது நாங்கள் மறந்துடுவோம் பார்க்க. ஸோ அது தப்பாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு மெயில்லையோ இல்லை நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நாங்கள் பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாவே தெரியும், ரெட் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் இருக்கும். அங்கே போயிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஐடி எடுத்துன்னு வந்து இங்கே போடணும். அந்த ப்ராக்ஸி நம்பர் எடுத்துன்னு வந்து போடணும். ஸோ நீங்கள் கான்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ப்ராடக்ட் இன்ட்டு மார்க் போட்டுக்கிங்கன்னா அது வந்து நாங்கள் போடணும். ஆக்டிவேஷன் கீ என்கிட்ட இருக்குது. ஸோ நான் போடல, ஏன்னா போட்டால் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ யார் ஒன்றா இடத்துக்கு யூஸ் பண்ணிட முடியும். ஸோ நான் ஆக்டிவேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும் அந்த ஆக்டிவேஷன் கீ. நீங்கள் எடுத்து போட்டாவே போதும், உங்களுக்கு கிளியராகவே கிடைக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் யூசேஜ் வச்சு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. நம்ம டைனமிக் எலக்ட்ரிக் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 25 GB வந்து அவைலபிள் இருக்குது. 5 GB தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கேட்ச் பார்த்தீங்கன்னா 13.1 MB. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்ச் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பவர் ஆஃப் கொடுத்துருங்க. அதான் நார்மலாக ஆஃப் ஆகிடும். ஸோ மற்றபடி பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் 8.2, 8.3 வரைக்கும் வந்துச்சு வெர்ஷன்ஸும். நாங்கள் இப்போ 8.1 தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ண வீடியோ அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்து இந்த வீடியோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.